பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தது தான் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் டாக்காக போயிட்டு இருக்கு. அண்ட் இது சடனாக நடந்திருக்கு. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் வெளியே செலிப்ரேஷனும் பண்ணாமல் அண்ட் எந்த செலிபிரிட்டியும் இன்வைட் பண்ணாமல் இப்படி ஒரு திடீர் திருமணம் நடந்தது தான் வைரல் டாக். இதில் மெயினான விஷயம் இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டான மாக்காப்பாவை கூட கூப்பிடல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விஜய் டிவியில் செம்மையான ஷோஸ் மிகப்பெரிய ஷோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஷோலாம் ஹிட் ஆகிறதுக்கு காரணமும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸ். பிரியங்கா தேஷ்பாண்டே இப்போ சொல்ல போனப்ப உள்ள நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய பேர் பிளேம் பண்ணாங்க அண்ட் நிறைய பேர் மேல குற்றம் பண்ணாங்க, தப்பா பேசுனாங்க. இப்படிலாம் இருக்கப்ப மாக்காப்பா அவங்களுக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணாரு. அப்படி ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது மாக்காப்பாவை ஏன் கூப்பிடல அப்படின்றது இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்து 2022 டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. அந்த டிவோர்ஸ் பண்ண கொஞ்ச நாள்ல எனக்கு அடுத்த திருமணம் கண்டிப்பா நடக்கும், எனக்கு பிடிச்சமான ஒருத்தவரை நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இப்படியே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே போல்டா பேசுறாங்க. அண்ட் விஜய் டிவில டிடி போனதுக்கு அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே மிகப்பெரிய இடத்துல வந்து நின்னாங்க. நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கும் பிடிச்சாங்க. அவங்க பேசுற விதமா இருக்கட்டும் அண்ட் காமெடி பண்ற டைமிங்கா இருக்கட்டும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்கள ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்சுது. விஜய் டிவில